இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணதோட நல்லாவே வந்துருக்கு ஃபிஷ் ஃப்ரை. வேறு லெவலில் இருக்குது மீன் ஃப்ரை. பாருங்கள், செம்மையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பராக ஒரு சுவையான மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். மீன் ஃப்ரை வந்து பயங்கரமாக சமைச்சு சாப்பிட போகிறோம். இந்த லொக்கேஷனில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். பின்னாடி பாருங்கள், மரம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பின்னாடி சூப்பராக ஒரு லொக்கேஷன் இருக்குது, இங்கே தான் போக போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம இப்போ வந்து மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். லொக்கேஷன் எப்படி பயங்கரமாக இருக்குங்களா? இங்கே தான் நம்ம இப்போ சமைக்க போகிறோம். பார்த்துக்கிட்டே இருங்க, வீடியோஸ் செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். இப்போது அப்படி மீன் சமைக்க போகலாம். மீன் ரெடி ஆகிடுச்சு. இதோட போயிட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ அப்படியே ஸ்பாட்டுக்கு போயிடலாம். மீன் எடுத்துகிட்டு மீன் ரெடி ஆகிடுச்சு. மீனுக்கான மசாலா இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு வீட்டு மிளகாய் பொடி, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாகனா காரம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டாச்சு, உப்பும் போட்டோம். கட் பண்ணி விடு. இப்போ அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். மசாலாலாம் அதிகமாகலாம் தேவையில்ல, சிம்பிளான மசாலா வச்சு பண்ணாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி இருக்குது, நல்லா குறைவான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டானே தெரில. இது கூட லைட்டாக பெப்பர் பவுட்ரு, அதுக்கப்புறம் நல்லா திக்காக கரைச்சி வச்ச புளி கரைசல். லைட்டாக ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலா மீனில் நல்லா ஒட்டும். அதுக்காக தான் இந்த ஆயில் லைட்டாக ஊற்றி வச்சுக்கிறேன். கூட லைட்டாக ஒரு அரை எலுமிச்சை பழம், அவ்வளோதான். மசாலா ஓவர். இப்போ அப்படியே மீனை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி மசாலா மிக்ஸ் பண்ணோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் எடுத்து போட்டு இதில் மிக்ஸ் பண்ணால் சரி. டேஸ்டாக மசாலா சூப்பராக இருக்கும்டா. நீங்கள்
மசாலா ரெடி பண்ணி பயங்கரமாக செட் பண்ணிட்டோம். இதை இன்னும் ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம அடுப்பு ரெடி பண்ணலாம். இப்போது ஒரு இலை வச்சு முடிடலாம். வச்சுக்கலாமா? என்ன எல்லாம் கவுத்துனது. Education. நாலு சொல்லிட்டாமா? காஞ்சிட்டுருமா? வழியில் ஓகேவாடா? இப்போதான் கலரே வந்துக்குது. ஜாலியாக ஃபன்னாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து சமைக்கிற இடம் இது தான். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க. ஆனால் நான் அண்ணன் 2 பேர் மட்டும்தான் சமைச்சி ஃப்ரை, அதாவது மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. விரால் மீன் தான் ஃப்ரை பண்ணோம். சூப்பராக இருக்குது. டேஸ்ட் இன்னும் பார்க்கல, ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதை போட்டு முடிச்சுட்டு மொத்தமாக சேர்த்து டேஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். ஃபைனல் ரவுண்ட் மீன் ஃப்ரை அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் சாப்பிட வேண்டியது தான். இல்லை, ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. பா
ஓகேடா. அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு 2 ஸ்லைஸ் வெங்காயத்தை வச்சு இப்படி சாப்பிட்லாம். சமையலா அருமையாக இருக்குது. ஓகே, இப்போ சாப்பிட்லாம். அப்படியே இந்த பீஸில் லைட்டாக லெமன் விட்டு போட்டேன். வேறு லெவலில் இருக்குது மீன் ஃப்ரை. பாருங்கள், செம்மையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக வந்துருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேறு லெவல் சூப்பராக ஃப்ரை ஆகிக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நிறையா ஃபுட் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி கண்டினியூவாக நாங்கள் நிறைய வீடியோஸ் இனிமேல் போடுவோம். ரெகுலராக பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.